கடன் இன்னைக்கு நிறைய பேரை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது இல்லையா? வட்டியில் போய் விழுந்துடுறாங்க. தேவையில்லாத விஷயங்களில் போய் முகம் கொடுத்து கடனில் சிக்கி நிறைய குடும்பங்கள் நெருக்கடிக்குள்ளாகி, அதாவது சொல்லுவாங்கல்ல, கணத்தை நெருக்கிது கடன், அந்த அளவுக்கு தற்கொலை செய்கிறது ஹராம்ங்க. ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை என்னை அங்கிட்டு கொண்டு போய் தள்ளிடுமோன்னு பயப்படுறேன் அப்படின்னு சில சகோதரர்கள் சொல்வதை நான் கேட்கிறேன். அன்பான சகோதரர்களே, வல்ல அல்லாவிடத்தில் கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்ன விஷயம், கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ரமி வல் மஅஸமி, இந்த துஆவை திரும்ப திரும்ப ஓதிட்டே இருப்பாங்க. கடனின் பக்கம் நமக்கு முகம் கொடுக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க, கடனில் போய் நம்ம சிக்கிறவே கூடாதுங்க. எக்காரணம் கொண்டும், அது இஎம்ஐ ஆகட்டும், வேற என்னமும் ஆகட்டும், எந்த ரூபத்திலும் கடனில் போய் நான் சிக்கி விடவே கூடாது என்று வைராக்கியம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ரமி வல் மஅஸமி, யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் காவல் தேடுகிறேன், நான் கடனாளியாக ஆகிவிடுவதை விட்டும், பெரிய பாவங்கள் செய்யக்கூடிய நிலையிலே நான் தள்ளப்படுவதை விட்டும் என்னை பாதுகாத்து விடு. கடன் என்பது அடுத்தடுத்த பாவங்களை மனிதனை இயல்பாக செய்ய வைத்துவிடும். பொய் சொல்ல வைத்துவிடும், ஏமாற்று வேலையை செய்ய வைத்துவிடும், வாக்குக்கு மோசடி செய்ய வைத்துவிடும், நம்பி கொடுத்த அந்த நம்பிக்கைக்கு பாதகமாக நடக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளிவிடும். எனவே தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கடனிலிருந்து அதிகமாக பாதுகாப்பு தர்றேன்னு சொன்னாங்க. எனவே இந்த துஆ யாருக்கானது என்றால், கடனில் என் வாழ்க்கையில் நான் மாற்றிவிடவே கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த துஆவை ஓதி வாருங்கள். நிச்சயமாக இதில் பெரிய பலன் கிடைக்கும், உங்களுக்கு நம்புங்கள். அடுத்து வாங்க, கடனில் நாங்கள் சிக்கிட்டாங்க, வேற என்னங்க வழி, நாங்கள் எப்படியோ போய் மாட்டிக்கிட்டோம். இப்போ கடனில் மாட்டிக்கிட்டு எங்கள் கழுத்து நெறிஞ்சு போய் இருக்குது. வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லை, கடைக்கு போனால் நிம்மதி இல்லை, தொழில் நடத்தலான்னு போனால் அங்கேயும் இல்லை, எங்கேயாவது வேலைக்கு போனான்னு பார்த்தா அங்கேயும் வந்து நிற்கிறாங்க, எங்கே திரும்பினாலும் லாக், கடனில் போய் லாக் ஆகி எங்களால் மூச்சு விடவே முடியல, அவ்வளோ பெரிய நெருக்கடியும் கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரர், கண்டிப்பாக நிச்சயம் அல்லாஹ், அதாவது பிரச்சனை என்று ஒன்று இருந்தால் தீர்வு என்று ஒன்று கண்டிப்பாக உண்டுங்க. துவக்கம் என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக முடிவு என்று உண்டு இல்லையா? ஒரு புள்ளியில் துவங்கக்கூடிய கோடு நிச்சயமாக இன்னொரு புள்ளியில் போய் முடியத்தான் செய்யும். இரவு வந்துட்டால் இரவாகவே இருந்து போகிறதில்லை, கண்டிப்பாக வெளிச்சம் வரதான் செய்யும். இரவு இரவாக இருக்க போவதில்லை, பகல் பகலாகவும் இருக்க போவதில்லை, மாறி மாறி வருவது தான் இயக்கம். அதை மாதிரி கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுடைய கடனுக்கான தீர்வை அல்லாஹ் தருவான் என்று நம்பி சொல்லக்கூடிய துஆவை கண்டிப்பாக ஓதி வாருங்கள். சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. அபூதாவுல இந்த ஹதீஸ் வந்திருக்குது. பள்ளிவாசலுக்குள்ள ஒரு சஹாபி உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய முகம் அப்படி கவலையில் அப்படி கலங்கி போயிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மாலி அராக்க ஜாலிசன் யா அபா உமாமா ஃபி கைரி வக்தி ஸலா, இது தொழுகைக்குரிய நேரமே இல்லையாப்பா, வச்சுக்கங்களேன், ஒரு 10-11 மணி காலை ஃபஜர், அதை விட்டால் நேரம் லுஹர் தானே. இந்த ஒரு 10-11 மணிங்கிறது எல்லாருமே பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம். அவங்கவுங்களுடைய வேலையில் ஒரு மும்முரமாக இருப்பாங்க. கடையை திறக்கிறவங்க திறந்துருவாங்க, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க போயிடுவாங்க, வீட்டில் பெண்கள் தங்களுடைய மதிய வேலைக்காக வேண்டி உண்டான ஈடுபாட்டில் இருப்பாங்க. அவங்கவங்க எல்லாம் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் அது. இப்போ அந்த நேரத்தில் பள்ளிவாசல் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ கேட்டாங்க சஹாபியை பார்த்து, ரசூலுல்லாஹ் என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, இது தொழுகைக்குரிய நேரம் இல்லையே அப்படின்னு கேட்டோம்னா சஹாபி சொன்னார், அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு, ஹுமூமுன் லஸிமத்னி வதுயூனனி யா ரசூலல்லாஹ், நான் கொடுக்க வேண்டிய கடன், அதை நினைத்து 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 எனக்கு ஏற்பட்ட கவலை, இந்த கடனும் கவலையும் என்னை போட்டு அழுத்தி எடுக்கிறது, வேற வழி எனக்கு எங்கே போய் உட்கார்ந்தா நிம்மதி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய வீடாகிய பள்ளிவாசலில் உட்கார்ந்தால் தான் நிம்மதி கிடைக்கும், எனவே தான் இங்கே வந்தேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபு உமாமா, நான் உங்களுக்கு துஆ ஒன்று சொல்லித்தர்றேன், காலையிலும் மாலையிலும் தொடர்ச்சியாக இதை நீங்கள் ஓதிக்கொண்டே இருங்கள், இதை கண்டினியூவாக ஓதிட்டு வாங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய கடனையும் போக்குவான், உங்கள் கவலையையும் நீக்குவான், உங்கள் கடனும் போகும், கவலையும் நீங்கும், மகிழ்ச்சி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இந்த துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. எனவே அன்பான சகோதரர், யாரெல்லாம் அப்படியான கடனை சிக்கிருக்கீங்களோ நீங்கள் ஒரு உறுதி வச்சுக்கோங்க, இனிமேல் நான் வட்டிக்கு யாரிடத்திலும் கடன் வாங்க மாட்டேன், வட்டிக்கு போய் விழமாட்டேன் என்று உறுதி வையுங்கள். பல சகோதரர்களுக்கு நான் சொல்வதுண்டு, நீங்கள் நகைகளை போய் அடகு வைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து ஒரு சில காரியங்கள் நிறைவேற்றான்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தலைவலியாக வந்து விடியுது. ஏன்னா அவன் வட்டிக்கு தான் தர்றான் கடன் இல்லையா? நீங்கள் கேட்கலாம், இன்னைக்கு அஜரத் வட்டிக்கு தாங்க கடன் கிடைக்கும்,
சும்மா யார் கடன் தர்றா, சும்மா யார் கடன் தர்றா நீங்கள் கேட்கலாம். அதனுடைய இன்னொரு பாகத்தை நான் சொல்லட்டுமா? சும்மா யாரும் கடன் கொடுத்தா யார் திருப்பி கொடுக்குறா, அந்த அச்சமும் இன்னைக்கு நிறைய இருக்குது இல்லையா? எனவே தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ்விடத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் நம்பிக்கையோடு கேட்டு வாருங்கள். கடனில் போய் நான் ஒரு காலம் மாட்டிடக்கூடாது, அந்த துவா ஓதி தரீங்க. சரி, வேறு வழி இல்லை, இப்போ மாட்டிக்கிட்டீங்க, கடனில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. வல்ல அல்லாஹ்விடத்திலே விரைவாக இருந்து வெளியேற வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கள். வட்டியின் பக்கம் இனிமேல் நான் தலை கொடுத்து விட மாட்டேன், அங்கே போய் நின்று விட மாட்டேன் என்று உறுதியாக நில்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம கடனாளியாகவே வைக்கணும்னு ஆசைப்படுது. இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே, பேங்க் ஆகட்டும், நம்மள்கிட்ட வாங்கக்கூடிய திங்ஸ் பொருட்களாகட்டும், எல்லாமே நம்மளை கடனாளியாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுது. ஒரு சின்ன மொபைல் ஃபோனில் துவங்கி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பெண்ணம்பரிய காரியங்கள் வரை இஎம்ஐயில் போய் தான் இன்றைக்கி எல்லா மக்களும் போய் இப்படி சுற்றிட்டு வரதை பார்க்குறோம் இல்லையா? எனவே அன்பர்களே, வட்டியிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். பரக்கத்தான வாழ்க்கையை அப்பொழுதுதான் அனுபவிக்க முடியும். எந்த ரூபத்திலும் கடன் என்ற ரூபத்தில், இஎம்ஐ என்ற ரூபத்தில் வட்டியில் போய் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா பரக்கத்து வாழ்க்கையில் போய்விடும், நிம்மதி போய்விடும், மகிழ்ச்சி சந்தோஷம் காணாமல் போய்விடும். எனவே அதிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள். அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லிக் கொடுத்து துவாவை செய்யுங்கள். அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, டெய்லி காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை ஓதுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் கவலையிலிருந்தும் அதே மாதிரி கஷ்டத்திலிருந்தும் உன்னிடத்திலே நான் காவல் தேடுகிறேன். வஅஊது பிக்க மினல் அஜிஸி வல் கஸல். யா அல்லாஹ், நான் இயலாமையில் ஆகிவிடுவதை விட்டும் சோம்பேறியாக இருப்பதை விட்டும் காவல் தேடுகிறேன். வ மினல் ஜுப்னி வல் புகுல், கோழையாக இருப்பதை விட்டும் கஞ்சத்தனத்தோடு வாழ்வதை விட்டும் காவல் தேடுகிறேன். வ மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால், கடன் என்னை மிகைப்பதை விட்டும் பிறரால் நான் அடக்கி ஆளப்படுவதை விட்டும். சுதந்திரமாக இருக்கணும், நான் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, யாருடைய கைப்பாவையாக நான் இருக்கக்கூடாது. அவங்க ஆட்டினா ஆடுறது, அவங்க ஆடாட்டி அமைதியாக இருக்கிறது, அப்படிலாம் இல்லை. நான் சுதந்திரமாக இருக்கணும், தன்னிச்சையாக. அதே நேரத்தில் நான் தன்னம்பிக்கையோடு தனித்து நான் என்னுடைய வாழ்க்கை போராடி வெல்ல வேண்டும். யாருக்கும் அடிமையாக, யாருக்கு கீழேயும் ஆட்டக்கூடிய ஆட்டப்படுகிற நபர்களாக ஆயிடக்கூடாது. இந்த விஷயத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கன்னாங்க. அப்போ கடன் மிகைப்பதை விட்டும் பிறரால் அடக்கி ஆளப்படுவதை விட்டும் காவல் தேடுகிறேன் என்று சொல்லுங்க. இந்த 4 விஷயத்தை 4 வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். மினல் ஜுப்னி வல் புகுல், கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் காவல் தேடுகிறேன். அதே மாதிரி மினல் அஜிஸி வல் கஸல், இயலாமையாகி ஆகிவிடுவதை விட்டும் சோம்பேறியாக இருப்பதை விட்டும் காவல் தேடுகிறேன். கடுமையான கடன் சுமையை விட்டும் அதே மாதிரி பிறரால் அடக்கி ஆளப்படுவதை விட்டும் காவல் தேடுகிறேன். கவலையை விட்டும் மன அழுத்தத்தை விட்டும் காவல் தேடுகிறேன். இந்த துவாவை டெய்லி காலையில் ராத்திரியும் சாயந்தரமும் ஓதுங்க. அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் கடன்லேருந்து வெளியேற்றிடுவான், உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கிடுவான், நீக்கிடுவான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க. அவருக்கு பெரிய சந்தோஷமாகி போச்சு. இந்த துவாவை ஓத தொடங்கினார். ஓதிட்டு சும்மா வீட்லேயே உட்கார்ந்துருக்கல, அதற்கான முயற்சியை செய்ய ஆரம்பித்தார். அபு உமாமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் அந்த துவாவை ஓத துவங்கி ஒரு சில நாட்களிலேயே அல்லாஹ் எனக்கு வழியை காண்பித்தான், கடனை அடைப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தான், என்னுடைய கடனும் நீங்கியது, என்னுடைய மனபாரமும் போனது, எனக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் திருப்பி தந்தான். அன்பான சகோதரர்களே, இந்த துவா கடனிலிருந்து வெளியே அதற்கான வழியை உங்களுக்கு காட்டித்தரக்கூடியது. ஒரு சின்ன பொறி தான், அந்த பொறி நமக்கு தட்டி போச்சுன்னா ரூட்டை கண்டுபிடிச்சு போயிடும் இல்லையா? அந்த பொறியை தட்டுவதற்கான ஏற்பாட்டை இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு தந்து விடுவான். எனவே நம்பிக்கையோடு ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கடனிலிருந்து உங்களையும் எம்மையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் காத்தரட்சிப்பானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.